நான் தனியரசரோட கருத்தை கேட்குறேன். தனியரசர் ஒரு பிரபலமான நடிகர், போகிற இடங்கள்லாம் பெரிய கூட்டம் வருது. அப்போ அவருடைய பாதுகாப்புக்கு உறுதி செய்ய வேண்டியது அரசாங்கங்களோட கடமை. இப்போ அவர் துபாயிலிருந்து பவுன்சர்ஸ்லாம் கூட்டு வராரு. பெரிய பொருட்செலவில் அவரை பாதுகாக்கிறது, பாதுகாப்பு வளையம் ஒன்றை அவங்க கட்சி ஏற்பாடு செய்து கொள்ளுது. அது அவர் ஏற்பாடு செஞ்சுக்கிறாரு. அதற்கு பதிலாக ஒரு பிரபலத்துக்கு பாதுகாப்பு தர்றது அப்படின்றது ஒரு வழக்கமாக இருக்கிற ஒரு நடைமுறை தானே. இதை ஏன் சந்தேகிக்கணும்? அல்லது பிஜேபி தன்னோட ஆளை பாதுகாக்குதுன்றது மாதிரி திரு வன்னியரசு ஒரு பாயிண்ட்டை கொண்டு வராரு. அப்படி அந்த பட்டியலில் அவரை சேர்க்க முடியுமா? அந்த மாதிரி பார்க்க முடியுமா? இல்லை, ஏற்கனவே விஜய் அரசியலுக்கு வருகை தர வேண்டும் என்று விரும்பியது பாஜக. பாஜகவினுடைய விருப்பத்தின் அடிப்படையில், திட்டத்தின் அடிப்படையில் கட்சியை துவக்கி அரசியலுக்கு வந்திருக்கிறார் விஜய் அப்படிங்கிறத நான் முதல்ல தனியரசு தான் நான் திரும்ப திரும்ப பதிவு பண்ணினேன். அது பல பேர் சந்தேகித்தார்கள். இப்போ நீங்கள் கூட குணசேகரனையா திரும்ப திரும்ப எங்கள் வன்னியரசுகிட்ட கேட்டீங்க. அவர் தான் தந்தை பெரியாரை கொள்கை வழிகாட்டி என்று ஏற்றுக்கொண்டு விட்டார். காங்கிரசினுடைய சுதந்திர போராட்ட தியாகி அஞ்சலை அம்மாளை வைத்திருக்கிறார், அண்ணல் அம்பேத்கர் ஐயாவை வைத்திருக்கிறார். ஆகவே அவர் ஒரு பொது உடைமை கருத்திலிருந்து தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் இரு கண்கள் என்று சொல்லிவிட்டார். அவர் ஒரு கருத்தியல் லட்சியவாதி, பாசிசத்திற்கு மதவாதத்திற்கு எதிரானவர் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை அந்த மாநாட்டில் அவர் அடையாளப்படுத்தினார். ஆனால் தோற்றத்தில் அப்படி ஒரு அடையாளத்தை செய்துவிட்டு நடைமுறையில் முழுக்க முழுக்க பாஜகவை பின்பற்றி பாஜகவின் கருத்துக்கு வலுவு சேர்க்கிற வகையில் பாஜகவின் எந்த திட்டத்தையும், மத்திய ஒன்றிய பாஜக மோடி அரசினுடைய எந்த திட்டத்தையும் விமர்சிக்காமல் தொடர்ந்து பாஜகவை ஆதரிக்கிற போக்கில் தான் விஜய் இருக்கிறார். அப்போ விஜய் ஒரே மாதிரி பேசுகிறார், அண்ணாமலை அதைத்தான் பேசுகிறார், ஆதவர்ஜுனா அதைத்தான் பேசுகிறார், எடப்பாடியும் ஒரே மாதிரி பேசுகிறார், மோடி அமித்ஷாவும் பேசுகிறார். அப்போ இவங்கெல்லாம் ஒரே அணியில் பேசுகிறார்கள். என்ன பேசுகிறார்கள்? திராவிடத்தை ஒழித்தே தீர்வது என்கின்ற ஒரு கொள்கை உறுதியோடு இவர்கள் அனைவரும் திராவிட முன்னேற்ற கழக அரசை விமர்சிப்பது, அதை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றுவதற்கு அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டு கூட்டாக செயல்பட்டு கொண்டிருப்பவர்களோடு விஜயையும் அவர்கள் கூடுதலாக சேர்த்து கொண்டு களத்துக்கு வருகிறார்கள். அதற்கு பாதுகாப்பு தருகிற வகையில் தான் இன்றைக்கு எந்த பொறுப்பிலும் இல்லாத, அரசியலில் இதுவரை எந்த பங்களிப்பையும் செய்யாத, ஏற்கனவே ரசிகர்களை சுரண்டி ஏராளமான பொருள்களை சேகரித்து கொண்டு ஒரு படத்துக்கு 150 கோடி 200 கோடி 250 கோடி ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு மாட மாளிகளிலே சொகுசாக விலை உயர்ந்த வெளிநாட்டு கார்களிலே தனித்து பவனி வந்த விஜய் கட்சி தலைவரை துவங்கின உடனே ஒரு 3 நிகழ்ச்சி, அது அரங்கு கூட்டம்தான். ஒன்று பரந்தூர், அது ஏற்கனவே போராடுகிற மக்களை ஒரு 10 நிமிடம் சென்று பார்த்துவிட்டு வந்த ஒரு செய்தி. அப்பிறகு விகடன் குழுமத்தில் அண்ணல் அம்பேத்கர் ஐயாவினுடைய நூல் வெளியீட்டு விழா என்கின்ற அடிப்படையில் அங்கு ஒரு 10 நிமிடம் அந்த மேடையிலே பேசிய விஜய் மாநாட்டில் ஒரு 15 நிமிடம், மொத்தமாகவே ஒரு 40 நிமிடம் தான் அவருக்கு ஏதாவது ஒரு பொதுவெளியில் தோன்றி அரசியலில் ஒரு யாரோ எழுதி கொடுத்த செய்தியை படித்த இந்த விஜய்க்கு இந்திய பெருநாட்டினுடைய மோடி அரசு Y+ பாதுகாப்பு கொடுக்குதுன்னு வச்சுங்களேன். அது என்ன, பொதுமக்களுடைய வரிப்பணத்தை தனக்கு வேண்டிய ஒரு நடிகருக்கு ஒரு கட்சியை துவக்கி இருக்கிறார் என்பதற்காக ஒரு 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 வலிமையான ஒரு விஐபியை போல, ஒரு மக்கள் செல்வாக்கு மிக்க மாபெரும் தலைவர் என்பதைப் போல, அல்லது ஒரு கருத்தியல் பரப்புரையில் இவர் கூர்மையாக இருப்பதனால் இதற்கு எதிரான கோட்பாட்டை கொண்டிருப்பவர்களால் இவருக்கு தீங்கு விளையும் என்கின்ற அச்சத்தால் இவரை பாதுகாப்பதை போல் ஒரு தோற்றத்தை தருகிறார்கள். இப்போ நீங்கள் ஏற்கனவே ஐயா சொன்னீங்க, அவர் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் பாடி கார்ட்ஸ் பாதுகாவலர்களை ஏராளமான பொருள் செலவில் கொண்டு வந்து செய்து வந்ததை இப்பொழுது அந்த பொறுப்பை மக்கள் வரிப்பணத்தில் ஒன்றிய பாஜக மோடி அரசு அரசாங்க பணத்தில் விஜய்க்கு பாதுகாப்பு தருகிறது. அப்போ விஜய்க்கு செக்யூரிட்டியாக இருக்கிறதுக்கு தான் ஒய் பிரிவா? அப்போ விஜய்க்கு வாட்ச்மேனாக இருக்கிறதுக்கு, விஜய்க்கு முன்னாடி பின்னாடி கூட்டத்தை எல்லாம் விலக்கி விட்டு அவரை ஒரு பெரிய விஐபி போல, பெரிய மக்கள் தலைவரை போல காட்டுவதற்கு பாஜக திட்டமிட்டு இந்த நாடகத்தை அரங்கேற்றுவதற்கு Y+ இவர்கள் இணைச்சிருக்கிறாங்க. ஏன்னா நீங்க தனியார் பாதுகாப்பு கூட தனியரசு நமக்கு நிறைய விஷயத்துல கிளாரிட்டி இல்ல. இந்த பிரச்சனையில நிறைய அம்சங்கள் நமக்கு கிளாரிட்டி இல்ல. ஒன்று, இந்த பாதுகாப்பு வேண்டும் என்று விஜய் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டதா அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக நமக்கு தகவல் இல்லை. டிசம்பர் 30ஆம் தேதி ஆளுநர் ரவி அவர் சந்திச்சாரு. அப்ப எனக்கு பாதுகாப்பை வேணும், ஏற்பாடு செய்து கொடுங்கள் அப்படின்னு அவர் கேட்டதாக எந்த தகவலும் இல்லை. அவர் கொடுத்துருக்கக்கூடிய செய்திக்குறிப்பிலோ மற்றதிலோ இல்லை.
இவர்கள் கேட்டு கொடுத்தாங்களா, அல்லது ஒன்றிய அரசு தாமாக கொடுத்ததா, அல்லது உளவுத்துறை அவர்களுக்கு எச்சரித்ததா அப்படின்ற விவரங்கள் இதுவரையிலும் பொதுவெளியில் பப்ளிக் டொமைனில் இன்னைக்கு இல்லை. ஸோ எல்லாமே ஊகங்களின் அடிப்படையில் நாம் பேசுகிறோம். இன்னொன்று, நீங்கள் சொல்கிறீங்க ஒரு துபாயிலிருந்தெல்லாம் கூட்டு வந்து பண்ணுறாங்கன்னா, அது சினிமா இண்டஸ்ட்ரியில் யார் ஒரு பெரிய ஸ்டார்ஸாக இருக்காங்களோ அவர்களுடைய பாதுகாப்புக்கு பவுன்சர்ஸ் வர்றது, நடிகர்களோ நடிகைகளோ வரும்போது அது ஏற்கிறது இயல்பு. இப்போ வந்து அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட வரம்புக்குட்பட்ட நிகழ்வுகளுக்கு ஷூட்டிங்க்கு போகிறதுக்கே அதெல்லாம் தேவை அப்படின்றப்ப, இனி வரக்கூடிய நாட்களில் அவர் திமுக அரசுக்கு எதிராக, தமிழ்நாட்டு அரசுக்கு எதிராக மக்கள்கிட்ட வந்து சில மாதங்களில் ஒரு மிகப்பெரிய பயணத்தை தொடங்கலாம். ஆயிரக்கணக்கான மக்களை, லட்சக்கணக்கான மக்களை சந்திக்கலாம். அப்படி ஏதேனும் திட்டம் இருக்கிறது தெரிஞ்சு கூட அவரை பாதுகாக்கணும், அவருக்கு எதுவும் நேர்ந்துடக்கூடாது அப்படின்னு கூட ஒரு நல்லெண்ணத்தில் யூனியன் கவர்மெண்ட் பண்ணியிருக்காதா? அப்படி பண்ணிருக்கூடாதா? அப்படின்னா இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிப்பதனால் இவருக்கு பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்று பாஜக விரும்புகிறது என்றால், அப்போ பாஜகவை அல்லது இந்துத்துவ கருத்தியலை, கோட்பாட்டை விஜய் எதிர்க்கவில்லை அப்படின்னா ஒன்றிய பாஜக மோடி அரசை விஜய் எதிர்க்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் ஒன்றிய பாஜக அரசினுடைய மக்கள் விரோத திட்டங்களாலும் சட்டங்களாலும் இவர் கடுமையாக அந்த சட்டங்களை எதிர்க்கிறார். ஆகவே இவருக்கு பாதுகாப்பு கொடுப்பதுக்கு அவசியம் என்று ஒரு முடிவெடுத்திருந்தால் சரிதான். ஆனால் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இவர் பெரிய அளவில் விமர்சிக்கலை. திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இவருக்கு எதிராக ஒருவர் கூட இதுவரைக்கும் கருத்து சொல்லலை. அது மட்டுமல்ல, இந்த அரசை இவர் வெளியேற்றுவது வேண்டும் என்று சொல்வதற்கான காரணங்கள் தத்துவ ரீதியாகவோ கோட்பாட்டு ரீதியாகவோ இல்லை. இவர் வெறும் ஒரு சுனில் போய் பார்க்குறார். அதிமுகவிலிருந்து ஒரு தொழில்நுட்ப பிரிவு பொறுப்பாளர், ஆதவர்ஜனா என்கின்றவர் ஒரு பிரச்சார பொறுப்பாளர், பிறகு விஜய், இவ்வளவுதான். இவங்களாம் யாருமே அரசியலில் நேரடியாக மக்களோடு தொடர்பில் இல்லாத ஒரு அரசியல் வியாபாரிகள், தரகர்களோடு ஒரு கூட்டு சேர்ந்து கொண்டு இயங்குகின்ற ஒரு நடிகருக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய பிரிவு பாதுகாப்பு கேட்குற அளவுக்கு இவர் கேட்கல. சரி, பரவாயில்ல. வழியை வந்து ஏன் ஒன்றிய பாஜக அரசு தருகிறது? இப்போ வீரமணி ஐயாவுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது. கொளத்தூர் மணி என்னன்னா, நேற்று நீங்கள் கோவையில் சிவானந்தா காலனியில் மாநகரத்தில் அவருடைய பரப்புரை கூட்டங்களுக்கு அனுமதி அதாவது கடுமையாக போராடி நேரடியாக வந்து களத்தில் சண்டை போடுறாங்க. அவர்கள் மீது எதிர்த்து இந்துத்துவவாதிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கொளத்தூர் மணி அண்ணனுக்கு ஏன் நீங்கள் ஒய்பிரி பாதுகாப்பு தரல? ஏன் ராமகிருஷ்ணன் அண்ணனுக்கு தரல? ஏன் எங்கள் ஐயா ஆசிரியர் வீரமணி ஐயாவுக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்துருக்கு ஒன்றிய அரசு? அப்படின்னா நீங்கள் தத்துவ ரீதியாக மக்களுக்கு அறிவு வெளிச்சத்தை பாய்ச்சுகிற இயக்கங்களுக்கு, சாதி மதங்களுக்கு எதிராக, மூட கருத்துகளுக்கு எதிராக, ஜனநாயகம், சுதந்திரம், மக்களாட்சி தத்துவத்தை பரப்புகிறவர்களுக்கு எந்த இடத்துல பாஜக அரசோ அல்லது தமிழ்நாடு அரசோ பாதுகாப்பு தந்திருக்கு? தரல. ஆனால் ஒன்றிய பாஜக கருத்துக்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுற எல்லோருக்குமே பாதுகாப்பு இருக்குது. அர்ஜுன் சம்பத்துக்கு இருக்குது. ஏன் வீரமணி ஐயாவுக்கு இல்லை? அர்ஜுன் சம்பத்தில் இருக்கிறதுல இல்லை. இன்னும் இருக்கிற இந்துத்துவ பல்வேறு அமைப்புகளுக்கு, தனிநபர்களுக்கெல்லாம் 24 மணி நேரம் ஆயுத பாதுகாப்பு இருக்குது. ஒரு நாட்டுக்கு பொது அமைதிக்கு பங்கு விளைப்பவர்கள், சாதி மத பிரச்சனைகளை உருவாக்குகிறவர்கள், இப்படி சட்டம் ஒழுங்குக்கு குந்தகம் விளைப்பவர்களுக்கெல்லாம் அரசாங்கம் பாதுகாப்பு தருகிறது. ஆனால் எங்கள் காடேஸ்வர சுப்பிரமணியனுக்கு இந்து முன்னணி தலைவருக்கு கூட இருக்குது. ஏன் இது பகுத்தறிவு கருத்துக்களை பரப்புகிறவர்களுக்கு, விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் ஐயாவுக்கு ஏன் பாதுகாப்பு இல்லை? ஏன் இப்போ நீங்கள் எங்கள் தமிழக வெற்றி கழகம் எங்கள் வேல்முருகனுக்கு இல்லை? தனியரசுக்கே இல்லை. இப்போ யாருக்கு நீங்கள் இப்போ எங்களுக்கெல்லாம் இல்லாத பாதுகாப்பு? விஜய் நடிகர் எந்த ஊருன்னே தெரியாது. அரசியலில் பால்வாடி எல்கேஜி யூகேஜி மாதிரி அரசியலில் ஏபிசிடியே தெரியாத ஒரு விஜய்க்கு ஒய்+ பாதுகாப்பு கொடுத்து கொண்டுட்டு வந்து களத்தில் இருந்த அளவுக்கு பாஜக ஒன்றிய அரசு திட்டம்